بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين وصلى الله على نبينا محمد وعلى آله وصحبه أجمعين كتاب الأربعين في مذهب السلف சலஃபுடைய சஹாபாக்களுடைய பாதை கொள்கை குறித்த 40 நபிமொழிகளில் 18வது நபிமொழி முஸ்லிம் ஆட்சியாளருக்கு எதிராக கிளர்ச்சி செய்பவருக்கான தண்டனை. عن عرفجة رضي الله تعالى عنه قال سمعت رسول الله صلى الله عليه وسلم يقول عرفجة رضي الله عنه அவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டிருக்கிறேன் என்று கூறுகிறார்கள். من أتاكم وأمركم جميع على رجل واحد يريد أن يشق عصاكم أو يفرق جماعتكم فاقتلوه رواه مسلم. நீங்கள் அனைவரும் ஒரு தலைவரின் கீழ் ஒற்றுமையாக இருக்கும்போது உங்களது அந்த ஒற்றுமையை குலைக்க அல்லது உங்களது ஜமாஅத்தை பிரிக்க யாராவது நாடி உங்களிடம் வந்தால் அவரை நீங்கள் கொன்றுவிடுங்கள். சஹீஹ் முஸ்லிமுடைய 1852வது 60வது ஹதீஸாக இது இடம்பெறும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே முஸ்லிம்கள் ஒரு ஆட்சியாளரின் கீழ் ஒன்றுபட்டிருக்கும் போது அந்த ஒற்றுமைக்கு குந்தகம் விளைவிக்கக்கூடிய காரியங்களை செய்யக்கூடியவருக்கு ஆட்சியாளர் தர வேண்டிய தண்டனையை இங்கே குறிப்பிடுகிறார்கள். இது தனிநபர்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை அல்ல. ஏனென்றால் இது ஒரு மரண தண்டனை. மரண தண்டனையை கொடுப்பதற்கு ஆட்சியாளருக்கு அதிகாரத்தை அல்லாஹ்வுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். அதற்கு காரணம் அந்த மனிதர் முஸ்லிம்களுடைய ஒற்றுமைக்குள் பிளவை ஏற்படுத்தக்கூடிய காரியங்களை செய்வது. ஆக ஒற்றுமையுடைய முக்கியத்துவம் முதலில் இந்த ஹதீஸிலிருந்து தெரிந்து கொள்கிறோம். முஸ்லிம் சமுதாயம் ஒரு தலைமையின் கீழ் இருக்கும் பொழுது, ஒன்றுபட்டு இருக்கும்போது அந்த ஒற்றுமை அவர்களுடைய மிகப்பெரிய பலமாக இருக்கும். அந்த பலத்தை நிர்மூலம் செய்யக்கூடிய காரியம்தான் அவர்களுக்கு மத்தியில் பிரிவினைகளை, ஒன்றுபட்ட ஒரு ஜமாஅத்திற்குள் 2-3 ஜமாத்துகளை ஏற்படுத்தக்கூடிய வேலையை ஒருவர் செய்வது. இப்படி ஒருவர் ஒரு தேசத்தில் முஸ்லிம்கள் ஒரு ஆட்சியாளருக்கு ஒன்றுபட்டிருக்கும் போது செய்வதை ஆட்சியாளர் கண்டால், அந்த ஆட்சியாளர் அதை உறுதி செய்துவிட்டால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுக்கு அவர் மரண தண்டனை கொடுக்கலாம். ஏனென்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மிக தெளிவாக ஃபக்துலூஹு, அவரை கொலை செய்து விடுங்கள் என்று குறிப்பிடுகிறார்கள். இரண்டாவது விஷயம், இந்த ஹதீஸ் கிளர்ச்சிக்கு எதிரான மிகப்பெரிய எச்சரிக்கை. ஆனால் இந்த ஹதீஸிலே வெளிப்படையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஒற்றுமை சீர்குலைக்கக்கூடியவரை பற்றி சொல்லும்போது அவர் வாளேந்து போர் புரியக்கூடியவராக இங்கே நேரடியாக சொல்லப்படவில்லை. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி அந்த மனிதனுடைய காரியத்தை குறிப்பிடுகிறார்கள் என்றால், அன் யஷுக்க அஸாக்கும் அவ் யுஃபர்ரிக ஜமாஅத்தக்கும், அவர் உங்களுடைய அந்த ஒற்றுமையை குலைக்கக்கூடிய வேலையை செய்தால் அல்லது உங்களது ஜமாஅத்தை பிரிக்க விரும்பினால், அப்படி அவர் நினைத்தால், அப்போது அப்படிப்பட்ட நிலையில் அவர் உங்களிடம் வருகிறார் என்றால் அவரை நீங்கள் கொல்லுங்கள் என்று ஆட்சியாளருக்கு கட்டளையிடுகிறார்கள். ஆக இந்த ஒரு கட்டளை அவரை குறித்து அவர் வாளேந்து போர் புரிந்தால்தான் அவரை கொல்ல வேண்டும் என்று வெளிப்படையாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லாவிட்டாலும், ஒரு ஹுரூஜ், அதாவது கிளர்ச்சி போக்கு என்பது அது வாளேந்துவதில் மட்டும்தான் உண்டு என்று நாம் நினைக்க முடியாது. ஆகவே உலமா இந்த ஹதீஸின் அடிப்படையில் ஒருவர் கிளர்ச்சிக்கான காரணங்களை செய்து ஒன்றுபட்டு அமைதியாக இருக்கக்கூடிய முஸ்லிம்களுக்கு மத்தியில்
அவர்கள் தங்களுடைய ஆட்சியாளருக்கு எதிராக திரும்புவதற்கான பிரிவினை வேலையை அவர் செய்ய ஆரம்பிக்கிறார் என்று தெரிந்தாலே அவரை கைது செய்வதும் அவரை தண்டிப்பதும் அதிலே அவருக்கு அந்த ஆட்சியாளருக்கு உரிமை இருக்கின்றது என்று இந்த ஹதீஸின் அடிப்படையில் தீர்ப்பளிக்கிறார்கள். ஆகவேதான் இந்த ஹதீஸ் ஹுரூஜ் என்கிற கிளர்ச்சி போக்கு இது மிக தெளிவாக ஒற்றுமைக்கு எதிரான மிகப்பெரிய ஒரு பாவமான காரியம் என்பது உறுதி செய்யப்படுது. என்றால் ஒருவருக்கு தண்டனை உலகத்தில் கொடுக்கப்படுகிறது என்றால் பாவத்திற்காக மட்டும்தான் அந்த தண்டனை கொடுக்கப்படும். பாவம் என்பது நம்முடைய அளவுகோல் படி உள்ளதல்ல. அது அல்லாஹ்விடமும் நபியிடமும் என்ன அளவுகோல் படி ஒரு பாவத்தை முடிவு செய்யப்படுமோ அதுதான் பாவம். ஆகவே இந்த ஒற்றுமை கொலைக்கூடிய வேலை செய்தவர் அவர் நன்மையை நாடியே சில விஷயங்களை செய்தால் கூட, உதாரணத்துக்கு ஆட்சியாளர் ஒரு அக்கிரமக்காரராக இருந்து அந்த ஆட்சியாளரை மிகப்பெரிய பாவங்களை செய்யக்கூடியவராக இருந்து அந்த பாவம் மக்களை பாதிப்பதாக இருந்தும் மக்கள் அதனால் சிரமப்படுவதாக இருந்தும் இப்படி ஒரு கட்டத்தில் அந்த மக்களை தான் காப்பாற்றுவதாக அவர் வாதம் செய்து அந்த மக்களை தான் மார்க்கத்தின் பக்கம் அழைக்கிறதுக்கான காரியத்தை தான் செய்கிறோம் என்று வாதம் செய்து அந்த ஒற்றுமைக்கு அவர்கள் அப்போதும் அந்த ஆட்சியாளர்கள் ஒன்றுபட்டிருக்கும் போது அவர்களுக்குள் ஜமாத்தை உடைக்கக்கூடிய வேலையை அவர் செய்கிறார் என்றாலே அவர் தன்னுடைய நாவினால் தான் நாடுவது நன்மை மட்டும்தான் என்று வாதம் செய்தாலும் அவருக்கு அவர் செய்கின்ற அந்த காரியத்திற்கு பாவம் என்றும் வழிகேடு என்றும் அது ஹுரூஜ் கிளர்ச்சி செய்யக்கூடிய ஹவாரிஜுடைய போக்கு என்றுதான் உலமா தீர்ப்பளிப்பார்கள். இப்படிப்பட்ட இந்த ஹதீஸ் தொடர்பாக வரக்கூடிய இதே கருத்தில் வேறு வேறு இன்னும் கூடுதலான கருத்துக்களை சொல்லக்கூடிய ஹதீஸ்கள் 100க்கும் மேலே இருக்கிறது. 1, 2 அல்ல, 100க்கும் மேலே ஹதீஸ்கள் உண்டு. அந்த ஹதீஸ்களை எல்லாவற்றையும் இணைத்து பார்க்கும்போது உலமா ஒரு கிளர்ச்சிக்கான அடித்தளங்களை விதைக்கக்கூடிய ஒருவர் இருந்தாலே அவரை ஆட்சியாளர் கைது செய்யலாம், அவரை நாடு கடத்தலாம், அல்லது அவருடைய போக்கு மிகவும் பிடிவாதமான ஆணவமான மிகவும் மோசமான போக்காக இருந்தால் அதை அவர் தௌபா செய்து மீளாதவராகவே இருந்தார் என்றால் பிறகு அவருக்கு மரண தண்டனை கொடுக்கலாம் என்று இந்த ஹதீஸின் அடிப்படையில் தீர்ப்பளித்திருக்கிறார்கள். ஆக ஒரு கடுமையான தண்டனை ஒரு காரியத்திற்காக கொடுக்கப்படுகிறது என்றால் அதுவும் ஒரு ஆட்சியாளர் ஒரு முஸ்லீமை கொலை செய்வது என்பது சாதாரண விஷயம் அல்ல. ஒரு முஸ்லீமுடைய ரத்தத்தை ஓட்டுவது சாதாரண விஷயம் அல்ல. ஆக அப்படி ரத்தத்தை ஓட்டி ஒரு மனிதனை கொல்லுகிற அளவிற்கு ஒரு காரியம் அல்லாஹ்விடம் மிகப்பெரியதாக இருந்தால், நபியிடம் மிகப்பெரியதாக இருந்தால் மட்டும்தான் அவருக்கு இப்படி ஒரு மரண தண்டனையை கொடுக்கிற அனுமதியை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்திருக்க முடியும். அவதான் உலமா பிரிவினையை தூண்டுபவரை கொல்வதற்கு முஸ்லிம் ஆட்சியாளருக்கு, தனி மனிதருக்கு அல்ல, முஸ்லிம் ஆட்சியாளருக்கு அனுமதியையும் அது கடமையாக கட்டளையையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுக்கிறார்கள். ஆகவே இப்படிப்பட்ட தண்டனைகள் முஸ்லிம் தேசங்களில் சிலருக்கு கொடுக்கப்படுவது என்பது அது ஒரு குற்றவியல் சட்டத்தில் உள்ள விஷயம். அப்படிப்பட்ட தண்டனை சிலர் கொடுக்கப்படும் போது அதை விமர்சிப்பது கூட அந்த ஆட்சியாளரை விமர்சிக்கிற குற்றத்தில் வரும். ஏனென்றால் ஒரு குறிப்பிட்ட மனிதனுடைய தீர்ப்பு எந்த அடிப்படையில் அவன் என்னென்ன செய்தான் என்பதெல்லாம் ஆய்வு செய்து அங்கு நீதிமன்றம் அவருடைய எல்லா விவகாரங்களையும் ஒன்று திரட்டி அவருக்கு எதிரான சாட்சியங்களை ஒன்று திரட்டி ஆதாரங்களை ஒன்று திரட்டி அவர்கள் அது சம்பந்தமாக நீதியாக அங்கு இருக்கக்கூடிய உலமா காதி, அதாவது ஒரு நீதிமன்றத்திலே நீதி தீர்ப்பளிக்கக்கூடியவர் தான் ஜட்ஜ், அதாவது காதி. ஒரு ஜட்ஜ் ஒரு காதி அந்த கேஸை எடுத்து அதில் உள்ள வாத பிரதிவாதங்கள் சம்பந்தப்பட்ட மனிதனுடைய விவகாரங்கள் எல்லாவற்றையும் ஆய்வு செய்து தீர்ப்பளிக்கும் போது எங்கோ இருந்து கொண்டு சிலர் என்ன செய்கிறார்கள், அதை விமர்சனம் செய்வார்கள். இப்படி நடக்கிறது, அப்படி நடக்கிறது, இதெல்லாம் அநியாயம் இல்லையா என்று பேசுவார்கள். ஆனால் அந்த சம்பந்தப்பட்ட மனிதனுடைய முழு விவகாரத்தை பற்றி, கேஸ்ல இருக்கக்கூடிய மொத்த பிரச்சனைகளை பற்றி அவர்களுக்கு தெரியாது. இது தெளிவாக ஒரு மடமையான ஒரு விமர்சன போக்கு. உதாரணத்துக்கு முஸ்லிம் நாடுகளிலே சில ஆலிம்கள் சிறையில் இருப்பது, அவர்கள்
மாதிரி வேறு தனிநபர்கள் அவர்களுக்கு மரண தண்டனை அல்ல ஆலிம்களுக்கு ஏதாவது அப்படி கொடுக்கப்படுவது, இதெல்லாம் இன்று சமூக ஊடகம் போல சீக்கிரமாக சில உடனடியாக செய்திகள் பிரேக்கிங் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பரப்பப்படும் போது அதை உள்வாங்கக்கூடிய பொதுமக்களாக இருக்கிறவங்கல்ல யார் இதே போல அந்த சம்பந்தப்பட்ட மனிதனை போலவே கிளர்ச்சி சிந்தனைக்கு மனதில் வைத்திருக்கிறாங்களோ அவர்கள் என்ன செய்கிறார்கள், உடனே தங்களுடைய ஆதரவாளனாக இருக்கக்கூடிய ஒருவனுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தண்டனையை பார்த்து உடனே இவர்கள் விமர்சிக்க ஆரம்பிப்பார்கள். அதை பார்த்து பொதுமக்கள் இப்படி எல்லாம் அநியாயங்கள் நடக்கிறதா என்று பேசுவார்கள். உண்மையாகவே இங்கு ரெண்டு நிலைதான் உண்டு. அநியாயமே அங்கு நடந்திருந்தால், ஒரு நிரபராதி தண்டிக்கப்பட்டிருந்தால் கூட அந்த நிரபராதியுடைய விவகாரத்தை பற்றி அல்லாஹ்விடம் அந்த சம்பந்தப்பட்ட ஆட்சியாளனுக்கு விசாரணை இருக்கும். ஏனென்றால் அந்த நிரபராதி விஷயத்தில் ஒருவர் பரிந்து பேசி அது சம்பந்தமாக ஆட்சியாளரிடமே பேச வேண்டிய ஒரு நிலை வந்தால் அவர் யாராக இருக்க வேண்டும், அந்த நிரபராதியுடைய வாரிசுதாரராக இருக்க வேண்டும். அதுதான் நீதி. என்றால் அப்படியே அந்த வாரிசுதாரர் பொதுமக்களுக்கு மத்தியில் ஆட்சியாளரை பற்றி பேசுவதற்கு அவருக்கு அனுமதி அல்ல. ஏன்னா அவருடைய பிரச்சனை ஆட்சியாளரோடு உள்ளது என்றால் அந்த தன்னுடைய குடும்பத்தில் பாதிக்கப்பட்ட குற்றமற்ற ஒருவர் தண்டிக்கப்படுகிறார் என்றால் அவர் என்ன செய்ய வேண்டும், அவர் நேராக திரும்பவும் எங்கே போக வேண்டும், அவர் கோர்ட்டுக்கு தான் போக வேண்டும். அங்கு இருக்கக்கூடிய கோர்ட்டிலே தன்னுடைய வாரிசுதாரர், தன்னுடைய உறவினர், அவர் இந்த விஷயத்தில் ஈடுபடாதவர், ஆகவே இதனுடைய உண்மை நிலை இதுதான், ஆகவே பொய் சாட்சியங்கள் சில சொல்லப்பட்டிருக்குது, ஆகவே அவர் விஷயத்தில் நாங்கள் உண்மையை சொல்லுகிறோம், அதற்கு எங்களிடம் ஆதாரம் இருக்கிறது என்று காரணங்களை தெளிவாக காதிக்கு முன், நீதிபதிக்கு முன் எடுத்து வைத்து அதன் மூலமாக அந்த சம்பந்தப்பட்ட மனிதரை காப்பாற்றுவதற்கு அவர்கள் முயற்சி செய்ய வேண்டும். ஆனால் அதை விட்டு தங்களுக்கு தேவையில்லாமலேயே மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், மக்கள் வெளியிலே பேசுவதை கொண்டு இன்னும் அந்த பிரிவினை ஏற்படுத்துவதற்கான, ஆட்சியாளருக்கு மாறு செய்வதற்கும், குழப்பங்களை இன்னும் அதிகப்படுத்துவதற்கும் அது போன்ற வேலைகளை செய்கிறார்கள். இது தெளிவாக மார்க்கத்திலே ஹராமான விஷயம். மார்க்கத்திலே ஒரு ஆட்சியாளர் விவகாரத்தில் இதுவும் மறைமுகமாக அந்த ஆட்சியாளரையே திரும்ப குற்றம் சுமத்துவதற்கு எடுத்துக்கொள்கிற காரணங்களில் உள்ள விஷயங்கள். ஆகவே இதெல்லாம் இப்படிப்பட்ட காரியங்களை ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய அவருடைய ஆதரவாளர்கள் என சப்போர்ட்டர்ஸ் அப்படிங்கிற ஒரு கூட்டம் திரும்ப தண்டிக்கப்பட்ட அந்த மனிதனுக்கு ஆதரவாக ஒன்று திரள்கிறார்கள், அது சம்பந்தமாக இன்னும் சில வேலைகளை செய்கிறார்கள் என்று கேட்டால் அந்த கூட்டத்தையே தூக்கி திரும்ப கைது செய்வதற்கு கூட ஆட்சியாளர்கள் அவர்களுக்கு உரிமை இருக்கிறது. இது ஒரு விவகாரம். ஏனென்றால் இந்த மாதிரி விவகாரங்கள், ஆட்சியாளர் சம்பந்தப்பட்ட விவகாரங்கள் மார்க்கத்திலே அதற்கு தனித்தனி சட்டங்கள், அதற்குரிய ஆதாரங்கள் நிறைய இருக்கின்றன. அதை பற்றி உலமாக்கள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். ஆகவே நாம் இந்த சுன்னாவுடைய இந்த தலைப்பு சம்பந்தப்பட்ட பல விஷயங்களில் அதுக்குரிய இல்மு இல்லாமல் அது சம்பந்தமாக பேசுவது, அது சம்பந்தமாக விவாதிப்பது, அது சம்பந்தமாக தர்க்கம் செய்து கொள்வது, இது எல்லாமே இல்மு இல்லாத காரணத்தால் நாம் செய்யும் பொழுது அது இன்னும் மார்க்கத்திற்கு முரணான, சுன்னாவுக்கு முரணான போக்கையே நம்மை கொண்டு போய் சேர்க்கும். பாவங்களில் துணிந்து ஒரு பாவத்தை பற்றி அறிவில்லாமலே அந்த பாவத்தை விழக்கூடிய ஒரு பரிதாப நிலைதான் அதிலே ஒருவருக்கு ஏற்படும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் பாவங்களை விட்டு, சுன்னாவுக்கு முரணான காரியங்களை விட்டு பாதுகாப்பானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.